அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலை சட்னி. நம்ம இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது கூட பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டோம், அதை எடுத்துடலாம். இது கூட கடலையும் அதே மாதிரி பொரிச்சுட்டு எடுத்துடலாம். கடலை பொரிஞ்சிருச்சு, நம்ம அதையும் எடுத்துடலாம். எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த தேங்காய் மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அது கூட ரெண்டு பூண்டு நச்சு வச்சுருக்கோம். பூண்டையும் தேங்காவையும் ஆட் பண்ணுறோம். தேங்காவை ஆட் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு வதக்க வேணாம், லைட்டாக ஒரு வதக்கலாம். அது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு நான் புளியும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா லைட்டாக வறுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா அரைச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாவையும் தேங்காவையும் முதல்ல அரைச்சிக்குவோம். கடலையை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் வந்து கொஞ்சம் ஹாஃபாக நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்மளோட சட்னி அரைச்சி ரெடியாக இருக்குது. நான் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கோம். அதில் சீரகம் போட்டுக்குவோம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இது கூடவே கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, நம்ம கடலை சட்னி ரெடி. இப்போ நம்மளோட சட்னி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தொகையெல்லாம் செஞ்சிட்டோம்னா கூட நம்ம தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளி சாதம் இது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி தொகையல் ஸ்டேஜில் அப்படியே டைட்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து சட்னி மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.